பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழக மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலை செய்யப்பட்டதை அடுத்து அவருடைய உடற்கூறாய்வானது தற்போது நிறைவடைந்திருக்கிறது. இந்த சூழ்நிலையில பலத்த போலீசார் பாதுகாப்புடன் இந்த ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனைக்கு வெளியாக இந்த ஒரு ஒரு நிகழ்வு நடந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த உடற்குறைவு செய்யும் பொழுது மருத்துவர்கள் சரியான முறையில் செய்கிறார்களா, வீடியோ கான்பரன்ஸ் மூலமாக இந்த உடற்குறாய்வானது செய்யப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில தற்பொழுது சிறிது நேரத்துக்கு முன்பாக தான், ஒரு 15-20 நிமிடத்திற்கு முன்பாக தான் கிட்டத்தட்ட ஒரு 1500க்கும் மேற்பட்ட கலவரக்காரர்கள் இங்கு இந்த சாலையை ஆக்கிரமிப்பு செய்து சாலை மறியலில் ஈடுபட்டு வந்தாங்க. இந்த சூழ்நிலையில கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிடத்திலேயே போலீசார் அவர்களை கைது செய்திருக்கிறாங்க. இந்த சம்பவம் என்பது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. காலையிலிருந்து போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருந்த இந்த சாலை முழுவதுமாக தற்பொழுது போக்குவரத்து நெரிசல் சீர் செய்யப்பட்டு சென்றிருக்கிறது. முதலாவதாக உயர் அதிகாரி ஒருவர் கலவரக்காரர்களிடையே சட்டவிரோதத்துக்கு எதிராக நீங்க முழக்கமிட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், இப்படி செய்யக்கூடாது, படுகொலை செய்யப்பட்ட 8 பேரை நாங்கள் கைது செய்திருக்கிறோம், உடனடியாக மேலும் பல தகவல்களை நாங்கள் உடனடியாக விசாரித்து கூறுவோம். இந்த சூழ்நிலையில சட்டத்துக்கு விரோதமாக, அரசுக்கு விரோதமாக நீங்க முழக்கமிடுவதை தவிர்த்துக் கொள்ள வேண்டும். அப்படி இல்லை என்றால் உங்களை உடனடியாக அதிரடியாக கைது செய்வோம் என்று காவல்துறை உயரதிகாரிகள் வாக்கி டாக்கியின் மூலமாகவும் மற்றும் ஒலிபெருக்கியின் மூலமாகவும் போராட்டக்காரர்களிடையே பேசியிருந்தார். இந்த சூழ்நிலையில தற்பொழுது இந்த சம்பவம் என்பது போராட்டக்காரர்கள் கேட்காத சூழ்நிலையில உடனடியாக காவல்துறை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர். இந்த சம்பவம் என்பது ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக வடசென்னை என்றாலே ஆம்ஸ்ட்ராங்குடைய கோட்டை என்றுதான் பலரும் சொல்லுவார்கள். ஆனால் ஒரு தலைவருக்கே இந்த நிலைமை என்றால் சாதாரணமான அடித்தட்டு மக்களுக்கு என்ன மாதிரியான ஒரு பிரச்சனை ஏற்படும் என்று பொதுமக்கள் பலரும் கூறுகின்றனர். சரியாக 9 மணியிலிருந்து 10:30 மணி அளவுல இந்த உடற்குறாய்வானது முடிந்திருக்கிறது. உடலை வாங்க மாட்டோம் என அவருடைய உறவினர்கள் மற்றும் போராட்டக்காரர்கள் கூறிய நிலையில தற்பொழுது அந்த போராட்டக்காரர்களை முற்றிலுமாக கைது செய்து உடலை ஒப்படைக்க உள்ளனர். சரியாக நாளை 10 மணிக்கு பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தலைவர் மாயாவதி அவர்கள் இறந்த உடலுக்கு அஞ்சலி செலுத்த வருகிறார்கள். இந்த சூழ்நிலையில மீண்டும் கலவரக்காரர்கள் இங்கு அமரக்கூடாது என்பதற்காக கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்ட போலீசார் மிகுந்த பாதுகாப்புல ஈடுபட்டு இருக்காங்க. பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய அலுவலகத்துல, சென்னை பெரம்பூரில் உள்ள அலுவலகத்துல அவருடைய பூத உடல் வைக்கப்படுகிறது என்றும் கூறப்படுகிறது. பெரம்பூரிலும் கிட்டத்தட்ட போலீசார் பாதுகாப்பு அதிகமாக இருக்கிறது. தற்போது காவல்துறை உயர் அதிகாரிகள் உடற்குறாய்வு செய்யப்பட்ட அந்த உடலை பார்த்துவிட்டு அவர் உறவினர்களிடையே ஒப்படைக்க உள்ளார்கள். அப்பொழுது இந்த சம்பவம் என்பது ஒரு பெரும் ஒரு சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்று சொல்லலாம்.